அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ட்ரேட் வித் ஜேடி. எவ்ரிடே நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட் ஆனது இப்போ என்ன நிலவில் இருக்குது, டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்குன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோ எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நாளைக்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஹையர் டைப் ஃப்ரேமில் நம்ம வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு பேட் பேட்டர்ன் மாதிரி நமக்கு தோணுது. இந்த பேட் பேட்டர்னோட டார்கெட் வந்து 21,681. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஆனது ஒரு வேளை ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த இடத்துல வந்து அதாவது 21,390 சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பை போகிறது நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து 21,516ன்றது நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட். அதாவது ஃபெப்போட லெவல் 0.618 21,516. அப்போ 390லேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 21,536க்கு மேலே போகும்போது திருப்பி அகைன் நம்ம பை வரைக்கும் போகலாம். பை போனால் 21,620 வரைக்கும் நம்மளுக்கு சேஃப் டார்கெட்டாக நாளைக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ பை. ஸோ இந்த இடத்துலேருந்து புட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 21,620 21,681 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து புட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் எப்படி போகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா? ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் நடக்குதான்றது தான் பார்க்கணும். நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, இப்போது 683 ஓப்பன் ஆச்சுன்னா அதுதான் மேக்ஸிமம் நம்மளோட டார்கெட். அங்கேயே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு புட்டு வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பணும். அந்த புட்டுக்கான டார்கெட்டு இங்கே தான் வரும் அப்படின்றத நம்பணும். ஏன்னா நாளைக்கு வந்து நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெஃப்டியோட எக்ஸ்பீரி. ஸோ நெஃப்டி எக்ஸ்பீரி என்னும்போது நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து தான் பண்ணணும். ஸோ டார்கெட் வந்து இங்கே இருந்தாலும் பை எந்த இடத்துல எடுக்கணும், புட்டு எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபெப் லெவல் மேலேருந்து இது வரைக்கும் போட்டிருக்கோம். அப்போ 0.618 வந்து 21,516. 21,516க்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம மேலே போகணும். 21,516லேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை வச்சு இங்கேருந்து நம்ம புட்டுன்றதை பார்க்கணும். புரியுதா? அப்போ இந்த ஃபெப்பு போட்டு இதுதான் உங்களோட லெவல்ஸை வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபெப்பை வச்சு இதுதான் லெவல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணணும். இப்போ 0.786க்கு மேலே போனால் மேலே போனால் எது வரைக்கும் போகும்? 0.886 வரைக்கும் தான் போகும் ஃபஸ்ட்டு டார்கெட். அதையும் தாண்டும் பட்சத்தில் தான் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் ஹையஸ்ட் டார்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நெஃப்டியானது பண்ணணும். ஒரு வேளை மார்க்கெட் நல்ல கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 21,316 அதுக்கு கீழே வந்து 21,244ன்றது டார்கெட்டாக வச்சுட்டு இது வந்து ஒரு எம் பேட்டர்னாக இப்போ இங்கே போட்டிருக்குல்ல, இது ஒரு எம் பேட்டர்னாக வரணும். ஆனால் இலியாட் வேவ் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இது 0, இது 1, இது 2, இது 3. இப்போ 3ல் நிறுத்திருக்கு. 3 இதுதான் 3ஆ, இல்லை இங்கே 536 ஓப்பன் பண்ணால் அதுதான் 3ஆ கூட இருக்கலாம். அப்போ 4ன்றது கீழே வரும். 4ன்றது கீழே வந்தால் 5ன்றது மேலே போகும். இது என்னோடய வியூ, என்னோடய கான்செப்டு. ஸோ இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்கள். வேவை பொறுத்த வரைக்கும் மேலே போகணும். ஹார்மோனிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகணும். ஆனால் 516ன்றது ஃபெப்போட லெவலு. இந்த 516ன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே போதா, இதுக்கு மார்க்கெட்டு இது கீழே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது நெஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஓவரால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி சொன்ன பேட்டர்னு எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட இது. இந்த லென்த்து வந்து நான் சொன்ன பீரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னு இந்த லெவலில் இந்த லென்த்துக்கு வந்துடுச்சு. ஸோ டார்கெட்டு அன்றைக்கி நல்லா நம்மளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க டே பிஃபோர் எஸ்டர்டே. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி இருக்குது. இப்போ ஃபெப்பு போட்டு பார்க்குறோம். இது கிராஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டார்கெட் ஆனது கிடைக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேலே போகும் பட்சத்தில் 45,806 வரைக்கும் போகலாம். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். இந்த பேட்டர்னும் பேட் பேட்டர்னாக இருந்தால் மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் டார்கெட் 46,333. ஆனால் என்றைக்கு போகும்? நாளைக்கு போகுமா, நாளைக்கு போகுமா, எப்போ போகும் பாருங்கள். ஸோ மேலே போகும் பட்சத்தில் அங்கே வரைக்கும் போகலாம்.
இதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு ஒரு ரீடெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால், இப்போ இங்கே வந்தது இல்லையா, இது வந்து ரீடெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போது 45,806க்கு போயிட்டு அங்கிருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அப்போ அங்கே வரைக்கும் போனால் இங்கேருந்து திருப்பி ஆப்போசிட்டாக ஃபெப்பு போட்டால் உங்களுக்கு டார்கெட் கீழே காமிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் வந்து 45,263க்கு மேலே போகுதா அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஈஸியாக கேதர் பண்ணலாம், இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அதோட எக்ஸிட் ஆகிடுறது நல்லது. பேங்க் நிஃப்டி அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போய் ஒரு கன்சல்டேஷன் நடந்து போனால் தான் நம்மளுக்கு இது வரைக்கும் போகும். சரியா? ஸோ இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபெப்பை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 45,263. இப்போ 45,051 அப்படின்றது இது கீழே வரும் பட்சத்தில் 45,051 வந்து நம்மளை ஒரு இதுவாக வச்சுட்டு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட், இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் இப்படியும் நீங்கள் புட்டுக்கு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இருக்கிற ஸ்ட்ராட்டர்ஜி டபிள்யூ மாதிரி இருக்குது, மேலே போகிறதுக்கான செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஆனது ஏன்னா இங்கே வேறு டபுள் பாட்டம் எடுத்துருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்மளை எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு 0.618 வரைக்கும் போயிட்டு கூட மார்க்கெட் திருப்பி திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போத் ஆர் சேம். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல ½ அன் ஹவரில் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஃபெப்பு போட்டுக்கோங்க. ஃபெப்பை போட்டு ஃபெப்பில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் 0.618. நாளைக்கு மார்க்கெட் இங்கே வரைக்கும் போதா பாருங்கள். 20,443 வரைக்கும் போதா, இல்லை 20,378 வரைக்கும் போதான்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா ஃபின் நிஃப்டியும் நாளைக்கு 20,378 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு லைட்டாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 1, 2, அப்போ 3 இங்கே போயிட்டு 3 இங்கே வரைக்கும் போகலாம், இல்லை இங்கே வரைக்கும் கூட போகலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் இங்கே ஆகிட்டு அப்புறம் கூட மேலே போகலாம். 5வது ஒரேடியாக மேலே போகாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு புட்டாகவும் திருப்பி பை ஆகும், அப்படி இருக்கும். டவுன் ட்ரெண்டில் வர மாதிரி இருந்தால், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, ஒரு வேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னா இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, 5 கீழே வரல. ஸோ மேலே தான் போகுது. ஸோ அதை பார்த்துட்டு மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே வரைக்கும் போதோ அது வந்து பொசிஷன் பண்ணுறவங்களுக்கு, நமக்கு வந்து நாளைக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து 20,378 இல்லை 20,443லேயே எக்ஸிட் ஆகிடலாம் பையில் இருந்து. ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். அடுத்தது மிட் கேப் இப்போ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ரிக்ரெஷன் ட்ரெண்டில் நம்ம போட்ட மாதிரி தான் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து கீழே வரும் அப்படின்னு நினச்சோம், இங்கேருந்து கீழே வரோன்னு நம்ம மார்க்கெட் வந்து இங்கே வந்திருக்கு. இங்கேருந்து திருப்பி அகெயின் இந்த சேனல் பேட்டர்னுக்கு வந்து இப்போ மேலே போயிருக்கு. சரியா? ஸோ ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல மிட் கேப் வந்து கரெக்டாக சென்டரில் இதில் இருக்குது. இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா 10,558லேருந்து மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 10,661, 10,703 அண்ட் 10,765 பை வந்து எக்ஸிட் ஆகிடுறது நல்லது. ஸோ இது வந்து ஒரு மிட் கேப் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இப்போ இங்கே மேலே போச்சுன்னா திருப்பி கீழே வந்து இப்படியே போகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க மிட் கேப். ஸோ இந்த சேனல் பேட்டர்னை போட்டு மிட் கேப்பை ட்ரை பண்ணுறது நல்லது. இதுவும் வந்து நம்மளுக்கு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஒரு நிமிஷங்க. இப்போ 0.618 இருக்குது மார்க்கெட். இது மிட் கேப் வந்து 0.618, 10,556. ஸோ அடுத்தது டார்கெட் வந்து 10,630, 10,674 இங்கே வரைக்கும் போதான்னு பாருங்கள் நாளைக்கு.
இதையும் கிராஸ் பண்ணிச்சோன்னா தான் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. சரியா? ஸோ இதை வச்சு பண்ணுங்கள். ஓகே. ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் தட்டுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.